999 போர்ட்டலுக்கு 9 அப்படிங்கிறது தொடர்ந்து 9 நாள் 999 டைம்ஸ் வாட் இஸ் யுவர் அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன். இந்த கிரகத்தோட காரகத்துவத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்குரிய விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஒரு 9 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, 9 பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, 9 சிவன் கோயிலுக்கு போங்க, 9 அம்பாள் கோயிலுக்கு போங்க. சக்தியாக இருக்கக்கூடிய அம்சம் 90 பேருக்கு நடந்திருக்குன்னா அதுதான் மெஜாரிட்டி. 100 பேருக்கும் நடக்கலைன்னா அது டுபாங்கூர், அது தேவையற்றது, அது வேஸ்ட்டு அப்படின்னு இது பண்ணிக்கலாம். அந்த 10 பேருக்கு ஏன் நடக்கலைன்னா அது அவங்க 19962147 நான் 1 லட்சம் தடவை எழுதுனேன் சார், எனக்கு பணமே வரல. அப்போ ஒன்று எண்ணமெல்லாம் இந்த நம்பரை எழுதுனா பணம் வந்துடும், இந்த நம்பரை எழுதுனா பணம் வந்துடும், இந்த நம்பரை எழுதுனா பணம் வந்துடும்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சும்மா அதை எழுதிக்கிட்டு இருந்தால் பணம் வருமா? இது ஒரு நம்மளை தேடி வர நம்பர்ஸே 888 நிறையா வந்ததுன்னா நமக்கு நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். 999 நிறையா வந்ததுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பதவி பட்டம், அதுக்கப்புறமா பெரிய யோகமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுன்னு அர்த்தம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நட்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நற்பவி, எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். நம்ம நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். பணம் வரதுக்கு என்ன மாதிரியான நம்பர்ஸ் நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ணணும், சொஸ்திக்கு எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. இதில் நீங்கள் இந்த நம்பர்ஸை நீங்கள் ரூபாய் நோட்டுகளில் சேகரிக்கும் போது நல்ல பலன், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதை தொடர்ந்து இந்த 2025 வருஷத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் 9/9/2025 அப்படின்ற நம்பர். அடுத்ததாக 18/9 இந்த தேதியுமே ரொம்ப முக்கியமான தேதி அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ஏன், எதற்காக, அந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பாக. அதாவது 999ங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர். அது நமக்கு மிகப்பெரிய அளவு ஒரு ரிலீஸ் அப்படிங்கிறத, கார்மிக் ரிலீஸை கொடுக்கக்கூடிய இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பரோட அம்சம். அப்போ இந்த வருஷத்தோட இதுவே கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 9 செவ்வாயோட தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா 9/9/2025லேயும் அந்த 999 இருக்குது. அது வந்திருக்கக்கூடிய கிழமையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே வந்திருக்கு. அப்போ அது இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இதுக்கடுத்து அது எப்போ வருது? 18/9/2025. இப்போ அந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக 999 அப்படிங்கிற இது நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாளில் அந்த நம்பரு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு கார் நம்பரில் பார்க்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டோர் நம்பரில் பார்க்கலாம், அல்லது ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் அன்னைக்கே உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி 999 99/2025. அப்போ என்னுடைய ஃபாலோயர்ஸுக்கெலாம் நான் சொல்லியிருக்கக்கூடியது, யாருக்கெல்லாம் 999 வருதோ அவங்களாம் அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து எல்லாருமே அந்த நேரத்தை 9 மணிக்கு அதை அவங்களுடைய வால்பேப்பரில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு கிடைத்த ரூபாய் நோட்டில் அனுப்புகிறாங்க. அவங்க அந்த காரில் தெரிகிற அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை இது பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ அது 18ன்னு வரும்போது என்ன அப்படின்னா, 18 சித்தர்களில் ஏதாவது ஒரு சித்தர் இருக்கக்கூடிய ஜீவசமாதியில் போய் நாம் அன்றைக்கி கரெக்டாக 9/9க்கு தரிசனம் பண்ணலாம், அல்லது 9 மணிக்கு தரிசனம் பண்ணலாம். காலையோ இரவோ, இரவு சில நேரங்களில் சில ஆலயங்கள் அடைத்து விடுவார்கள். அதனால் அதை காலையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டைமிங்கிறது 2 தடவை வரும். 11 இல்லை மற்ற எந்த ஏஞ்சல் டைமிங்கோ 2 டைம் வரும். அப்போது 9 நபர்களுக்கு அன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணணும். அப்போ அது என்ன கிழமையாக வருகிறது, என்ன இதில் வருது அப்படின்னா 9 அப்படிங்கிறது செவ்வாயாக வரும். 18ஆம் தேதி என்ன கிழமை வருது அப்படிங்கிறத பார்த்து, இன்னொன்று அந்த 9ங்கிற செவ்வாய்க்கு தகுந்த மாதிரி தக்காளி சாதத்தை தானம் பண்ணலாம், தக்காளியை தானம் பண்ணலாம். அது ஒரு 9 முருகன் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். செவ்வாயின் அம்சம் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வாட்ச்மேன், அப்புறம் செக்யூரிட்டி, அப்புறமா கூர்க்கா, போலீஸ்காரங்க, இராணுவ வீரர்கள் எல்லாமே செவ்வாயோட அம்சத்தில் வரக்கூடியவர்கள். அப்போ அவர்களுக்கு நம்மால் இயன்றதை அந்த 9 சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நாம் தானம் செய்வது நல்லது. தோரம் பொறுப்பை கொண்டு போய் கூட நாம் கொடுக்கலாம், தக்காளியை கொடுக்கலாம். அதே மாதிரி செவ்வாயின் அம்சம் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா,
யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யவங்க கூடுறவங்க எல்லாமே வந்து செவ்வாயின் அம்சம்தான். அவன் டிரைவரு, கண்டக்டரு, வேற அரசு நிறுவனங்கள்ல யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, நம்மால் இயன்றதை நாம் தாராளமாக அன்னைக்கு தான தர்மங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள செய்யலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த 999 போர்ட்டலுக்கு 9 அப்படிங்கிறது தொடர்ந்து 9 நாள் 999 டைம்ஸ் வாட் இஸ் யுவர் அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் 9 நாள் தொடர்ந்து 999 டைம்ஸ் அதை எழுதுங்க. அது வந்து உங்களுக்கு யுனிவர்ஸ்ட்ட சமர்ப்பிச்சுருங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் ஒரு கோரிக்கைனா, ஒரு கோரிக்கை தான் எழுதணும். ஒரு லிஸ்ட் ஆஃப் கோரிக்கைய எழுதக்கூடாது. இல்ல நான் இப்படி சொல்றது, 9 ய விஷஸ் அல்லது 9 வேண்டுதல்கள், 9 கோரிக்கைகள், 9 சங்கல்பங்கள்னு வைங்க. அதை கூட எழுதி 999 டைம்ஸ் எழுதுங்க. 9 நாள் மட்டும் எழுதுங்க. இப்படி முடியலையா, வருஷம் அதாவது 999 நாளும் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை, அதாவது சில இதுக்கு நமக்கு டியூரேஷன்ஸ்ங்கிறது இருக்கும். இப்ப நான் அடுத்த மாசமே வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுறதுக்கே ஒரு 6 மாசமாவது தேவைப்படும். இல்ல ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ட நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து 999 டேஸ் அத எழுதுங்க. இந்த நாள்ல, அந்த நேரத்துல ம். சரியா 9 மணிக்கு 9 மணிக்கு காலையிலயும் வரும், இரவும் வரும். அந்த நேரத்துல அத ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன கலர் பென்ல எழுதணும் சார்? சிவப்பு, செவ்வாய்னா சிகப்பு. அதுல எழுதுங்க. இந்த கிரகத்தோட காரகத்துவத்துக்கு உண்டான விஷயங்கள நாம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அதுக்குரிய விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஒரு 9 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, 9 பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, 9 சிவன் கோயிலுக்கு போங்க, 9 அம்பாள் கோயிலுக்கு போங்க. சக்தியாக இருக்கக்கூடிய அம்சம் வந்து செவ்வாயாகவும் வரும். வராகி வந்து செவ்வாயாகவும் வரும். வீரபத்ரர் அப்படிங்கிறதும் செவ்வாயாக வரும். அப்போ அந்த மாரி முருகன் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் ஒரு வீரன். அப்போ அவரும் செவ்வாயில வரக்கூடியவராக இருப்பார். அத மாரி தெய்வத்த வழிபடணும். 9 பொருட்கள், 9 வகையான பழங்கள். அதாவது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ வந்து நாம கடவுளுக்கு பிடிச்சு, அத வந்து ஒரு 9 நபர்களுக்கு குடுக்கலாம். 9 கிலோவா வாங்கி எதையுமே குடுங்க. வசதி இருப்பவர்கள் அப்படி பண்ணுங்க. இல்ல வசதி குறைவாக இருக்கக்கூடியவர்கள் 90 கிராம்ஸ்ல ஏதாவது பொருள கூட குடுக்கலாம். இந்த 9 நம்ம பயன்படுத்தணும். ஆமா. எல்லாமே நயன்ஸ் வர மாரியே இருக்கணும். ஒருத்தங்க 9 பேருக்கு தானம் பண்றோம். 9 பொருட்கள தானம் பண்றோம். அதுக்கப்புறமா 9 ஆலயங்கள வழிபடுறோம். அந்த 9ங்கிற இத வந்து நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா, வித்தின் 9 டேஸ்லயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ம். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ, அப்போ மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த 9 டேஸ்ல கிடைக்கும். அதுக்கடுத்து 99 டேஸ்ல நடக்கும். அதுக்கடுத்து 999 அந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில நீங்க என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ, அத கண்டிப்பாக இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நடக்கும். இதுக்கு பேர் தான் 999 போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சரி, நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சில நம்பர்ஸ் நீங்க வந்து குடுத்திருந்தீங்க. திடீர் பணவரவுக்கு, சொந்த வீடு அமையறதுக்கு, டிசையர் ஜாப்க்குன்னெல்லாம் நீங்க நெறைய விஷயம் குடுத்தீங்க சார். இப்போ ஒரு சிலவங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு நடந்துச்சு அப்படின்ற மாரி அவங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் நான் எழுதினேன், எனக்கு நடக்கவே இல்ல, இதெல்லாம் பொய் இந்த மாரி சொல்றாங்க. ஆனா ஒரு சிலவங்க எழுதியும் அவங்களுக்கு நடக்காததுக்கான காரணம் என்ன சார்? பொதுவா வந்து எல்லா விஷயமும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. 100 பேர் ஒரு விஷயத்த செய்றாங்க. 90 பேருக்கு நடக்குது. 10 பேருக்கு நடக்கல. அப்படின்னா, அந்த விஷயம் ஒரு ஃபெயிலியர் கிடையாது. 90 பேருக்கு நடந்திருக்குன்னா, அதுதான் மெஜாரிட்டி. 100 பேருக்கும் நடக்கலன்னா, அது டுபாங்கூரு, அது தேவையற்றது, அது வேஸ்ட்டு அப்படின்னு இது பண்ணிக்கலாம். அந்த 10 பேருக்கு ஏன் நடக்கலைன்னா, அது அவங்க கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம் தான். கர்ம வினைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதே மாரி புலம்பி இப்போ எழுதுறேங்கிற பேர்ல, நான் எழுதிட்டேன். எழுதுறேன். இங்க சண்டைய போட்டுட்டு எழுதிட்டு இருந்தா, இங்க மனசு நிம்மதி இல்லாம எழுதிட்டு இருந்தா, ஒரு வருத்தத்தோட எழுதிட்டு இருந்தா, இப்போ அஃபர்மேஷன் எழுதுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு கடன் நடைபெற வேண்டும், எனக்கு கடன் நடைபெற வேண்டும்னு எழுதிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? கடன் தான் அதிகமாகும். உனக்கு பணம் தானே வேணும். கடன கட்டுறதுக்கு பணம் தானே வேணும். அத விட்டுட்டு நீ கடன், கடன், கடன்னு எழுதிட்டு இருந்தா, லட்சம் தடவ அத எழுதிட்டான், கோடி தடவ எழுதிட்டான், அல்லது அ ஒரு 10 தடவ எழுதினாலே அது பன்மடங்கு பெருகிவிடும். ம். அப்போ அந்த மாரி அப்போ நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடியவர்களுக்கு அது நடக்கவே நடக்காது. தலைகீழ நின்னாலும், தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அப்போ அவங்க கர்மாவ கிளென்சிங் பண்ணணும் முதல்ல. அவங்க ஆறாவ கிளென்சிங் பண்ணணும். அவங்கள அவங்க சுத்தப்படுத்தி
அப்படி தான் வந்து இது. என்கிட்டயே சொல்லுவாங்க. 19962147 நான் 1,00,000 தடவ எழுதினேன் சார். எனக்கு பணமே வரல. அப்போ உன் எண்ணமெல்லாம் இந்த நம்பர் எழுதுனா பணம் வந்துரும், இந்த நம்பர எழுதுனா பணம் வந்துரும், இந்த நம்பர எழுதுனா பணம் வந்துரும்ன்னு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே சும்மா அத எழுதிட்டு இருந்தா பணம் வருமா? இது ஒரு சப்போர்ட் தான். அதாவது நம்ம எதுக்கு வந்து "நட்ட கல்லும் பேசுமாம் நாதன் உள் இருக்கையில்" அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. நாம நெறைய பேர் அத கடவுளா பார்க்குறாங்க. நெறைய பேர் அத கல்லா பார்க்குறாங்க. இப்ப நாத்திகர்களும் இருக்காங்க, ஆத்திகர்களும் இருக்க தான் செய்றாங்க. நாத்திகர்கள் எப்படி கோயிலுக்கு போமாட்டாங்க. சாமியே இல்ல, கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனா கடவுள் இருக்காருன்னு ஒரு சிலரார் வந்து ம். நம்பிட்டு இருக்காங்க. ம். அந்த நம்பிக்கை தான் அங்க ஜெயிக்குது. நாம கோயிலுக்கே போய் இந்த கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனை தீரும்னு எப்படி போறோம் நாம? நம்பிக்கையால தானே போறோம். அப்போ நம்பாதவனுக்கு நடராஜர பார்த்தாலும் அவனுக்கு ஒரு விக்கிரமா தான் தெரியும். நம்பியவர்களுக்கு தான் அது கடவுளா தெரியும். அப்ப ஏன் நடக்கலன்னா, "தீதும் நன்றும் பிறர் தரா வாரா. எண்ணம் போல் வாழ்வு. நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய்." அப்ப பாவங்களை அதிகமாக சம்பாதித்திருக்கக்கூடியவர்கள், அல்லது கர்ம வினைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்வினையாக பேசக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில இது வேலையே செய்யாது. இந்த அரை மனசோட செய்றது, ஒத்தையா ரெட்டையா போட்டு நெனச்சு பார்த்துக்கிட்டு இது பண்றது. இது நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு, இது அவ்வளோ சீக்கிரத்தில நடக்கவே நடக்காது. அப்போ அவங்க அவங்கள முதல்ல கிளென்சிங் பண்ணணும்னா என்ன? நெகட்டிவிட்டிய நீக்குவதற்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. உப்பு நீர்ல குளிக்கணும். கடல்ல போய் குளிக்கணும். எதுக்கு போய் ராமேஸ்வரத்துலயும், திருச்செந்தூர்லயும், கன்னியாகுமரியிலயும் நெறைய நீராடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க போ முடியலையா? உங்க வீட்டு பக்கெட்ல நீங்க குளிக்கிற தண்ணீல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து போடுங்க. நீங்க அந்த தண்ணீல குளிங்க. கண்டிப்பாக உங்க நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாசிட்டிவா ஆகுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ இதெல்லாம் சூப்பரா வேலை செய்யும். இது வந்து தோற்கக்கூடிய விஷயமே கிடையாது. நான் நெறைய பேருக்கு இதை சொல்லி என்னை நெறைய பேர் பின்பற்றி, நானும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேன். அது நெறைய பேருக்கு சக்சஸ குடுத்திருக்கு. சார் நீங்க பர்சனலா இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்டோ, இல்ல ஏஞ்சல் நம்பர்ஸோ என்ன சார்? பொதுவாக நான் வந்து 888 எனக்கு நெறையா தெரியும். 999 எனக்கு நெறையா தெரியும். 444 நெறையா தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம ஜாதக அமைப்புல தான் சிலதெல்லாம் வேலை செய்யும். நம்மள தேடி வர நம்பர்ஸே 888 நெறையா வந்ததுன்னா, நமக்கு நெறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். 999 நெறையா வந்ததுன்னா, நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதவி, பட்டம், அதுக்கப்புறமா பெரிய யோகமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போதுன்னு அர்த்தம். 444 மட்டுமே நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னா, நம்மள சுத்தி 10,000 ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் புரொடெக்ஷன்னே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சூப்பரா வேலை செய்யக்கூடியது. ஏன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நான் வந்து ரீச் அதிகமா யூஸ் பண்ணுவேன். கேன்சல் அதிகமா யூஸ் பண்ணுவேன். கட், கிளியர், கேன்சல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். குஞ்சிதா பாதம் சொல்லுவேன். குஞ்சிதா பாதம் சரணம். திருச்சிற்றம்பலம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வல்லபம், கஜானனம், ஏகதண்டம். இதெல்லாம் சொன்னோம்னா, தடைகளை அனைத்தையுமே நிவர்த்தி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒரு டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டோம்னா, ரீச், 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 கட், கிளியர், கேன்சல், கட், கிளியர், கேன்சல் சொன்னா, அந்த டிராஃபிக் விலகி நம்ம அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் ரீச் ஆயிருவோம். டூகெதர் சொல்லுவேன். டிவைன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். டிவைன் சொல்ல, சொல்ல, சொல்ல நாமளே ஒரு டிவைன் எனர்ஜியா, டிவைன் சோலா, டிவைன் மனிதனா ஆகக்கூடிய அளவுக்கு அது வேலை செய்யும். நிச்சயமா. 18 நெறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். கூட்டு எண் 9 வர்றதுனால 18 நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான நம்பரா வந்து சொல்றோம். இந்த நாட்கள்ல நம்ம என்ன மாரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம். அது மட்டும் இல்லாம, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வேலை செய்யல அப்படின்னு கமெண்ட்ல கேட்டவங்களுக்கும் அதற்கான விளக்கம் குடுத்தீங்க. கர்மாவ முதல்ல கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி.